சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அவர் இருங்கோவேள் என்று தெரிந்த பிறகும் நான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதானே மறுத்தேன். பிறகு வேறு ஒரு தீர்மானத்திற்கு வந்ததால் அவரை ஏற்றுக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அதை நான் யாரிடமும் சொல்ல முடியாது. அதை நிறைவேற்றுவது என்பதும் அவ்வளவு எளிதான செயலும் கிடையாது. இதற்கிடையில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் உடைத்தெறிந்து எனது திட்டத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன். முத்துநகை, ஏன் எழுந்து விட்டாய்? உட்கார். முத்துநகை, நாம் கானகத்தில் சந்திக்கும் போதெல்லாம் நீ எளிய உடையில் வருவாய் அல்லது ஆணுடையில் வருவாய். ஆனால் இன்று அரசிக்கே உரிய ஆடை உடுத்தி ஆபரணங்களை அணிந்து கம்பீரமாய் நிற்கும் போது என் மனம் பரவசம் அடைகிறது. முத்துநகை, நாம் இருவரும் பலமுறை அந்த கானகத்து மண்டபத்தில் சந்தித்திருக்கிறோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் நாம் வெறும் காதலர்களாகத்தான் நாம் நம்மை பரிமாறிக்கொண்டோம். ஆனால் திருமணம் என்ற ஒரு பந்தம் ஏற்பட்டு இருவரும் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது என் உள்ளம் பரவசம் அடைகிறது. முத்துநகை, இந்த திருநாள் நமக்குள் ஏற்படுவதற்குத்தான் எத்தனை தடைகள். வீரபாண்டிதான் இருங்கோவேல் என்று நீ அறிந்த பிறகு உனக்குள் ஏற்பட்ட ஆதங்கத்தின் ஆவேசத்தை நான் நன்றாக அறிவேன். அதன் காரணமாக நீ எப்படியெல்லாம் துடித்திருப்பாய் என்பதையும் நான் அறிவேன் முத்துநகை. ஆனால் அதையெல்லாம் மறந்து நான் கூறிய கருத்துக்களை ஏற்று அதை பற்றி உனக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை நடத்தி இறுதியில் நீ என்னை ஏற்றுக்கொள்ள சம்மதித்த போது நான் எத்தகைய ஆனந்த பெருவெள்ளத்தில் மிதந்தேன் என்பதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது முத்துநகை. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் முத்துநகை, நான் இழந்த நாடே எனக்கு மீண்டும் கிடைத்திருந்தாலும் நான் இந்த அளவிற்கு மகிழ்ந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் இழந்து விட்டேனோ என்று நினைத்த என் காதலி எனக்கு மனைவியாக கிடைத்த பொழுது என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நீ எனக்கு இல்லறத்துடையாக அமைந்த இந்த நாள் என் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான நாள். இந்த நாள் போலவே இனி வரும் ஒவ்வொரு நாளும் நம் இல்லறத்தின் திருநாளாக அமையட்டும். முத்துநகை, என்ன நேர்ந்தது? ஏன் இந்த குழப்பம்? ஓ, நீ எதை நினைத்துக் கொண்டு இப்படி கலங்குகிறாய் என்று எனக்கு புரிந்துவிட்டது. இன்று பதவியேற்பு விழாவில் நடந்ததை நினைத்துத்தானே இப்படி குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? நீதான் அற்புதமாக பேசி அவர்கள் மனதையெல்லாம் நெகிழச் செய்து விட்டாயே. நீ பேசியதற்கு அவர்கள் என்ன குறுக்கு கேள்விகள் கேட்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து அற்புதமான பதில்களை அளித்து அவர்களை திகைக்கச் செய்து விட்டாயே. இவ்வளவு காலம் உன்னோடு பழகியும் உனக்கு இவ்வளவு சொல்லாற்றல் இருக்கிறது என்பதை நானே இன்றுதானே புரிந்து கொண்டேன். நீ வேளிற்குல அரசியாக இருக்க எந்த அளவிற்கு தகுதி வாய்ந்தவள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி செய்து விட்டாயே. என் அருமை நண்பன் விஜயபூபதியே உனது வாதத் திறமையைக் கண்டு மிரண்டு போனான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் ஏன் மிரண்டு போனார் என்பதை நான் சொல்கிறேன். உங்கள் நண்பர் பற்ற வைத்த நெருப்பு எரிக்க வேண்டியவரை ஏதும் செய்யாமல் அணைந்து விட்டதே என்ற ஆதங்கம் அவருக்கு. அவர் தொடுத்த அக்னி அஸ்திரம் நான் வடித்த கண்ணீர் எனும் வருணாஸ்திரத்தால் பயனில்லாமல் போய்விட்டது. முத்துநகை, நீ என்ன சொல்கிறாய்? இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? எங்கெங்கோ இருக்கும் வேளிர்குல குறுநில மன்னர்களுக்கு என்னை பற்றிய எல்லா விவரமும்
எப்படி தெரியும்? அதையெல்லாம் இங்கு அருகிலிருந்து அறிந்த ஒருவரால் தானே சொல்ல முடியும். அவர்களை எல்லாம் நேரில் நானே சென்று அழைக்கிறேன் என்று சென்றவர் யார்? உங்கள் நண்பர் விஜயபூபதி தானே? இன்று நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தால் திரைக்கு பின்னால் இருந்து இதை நடத்தியவர் யார் என்று உங்களுக்கே புரிந்திருக்கும். வேளிர்களை எல்லாம் அழைக்க வேண்டும் என்று உங்கள் நண்பர் சொன்னார் என்று சொல்லி மகிழ்ந்தீர்களே, அப்பொழுதே அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்று நான் சொன்னபோது நம்ப மறுத்தீர்களே. என்னை நீங்கள் அரசியாக்காதபடி எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்பதற்காகவே இன்று சில வேளிர்களை உங்களை எதிர்த்து பேசும்படி செய்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டம் அவர் கண் முன்னாலேயே சிதறி உடைந்து விட்டது என்பதால் தான் அவர் அப்படி இருந்தார். விஜயபூபதி ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான் என்று எனக்கு புரியவில்லையே. ஆனால் ஒன்று முத்துநகை, இதன் மூலம் உன்னை பற்றி வேளிர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அமைந்ததே, அதுவும் நன்மைதான். சரி, அதை விடு முத்துநகை. முத்துநகை, இப்பொழுது எதற்கு அதையெல்லாம் பேசி நம் இரவை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய்? இங்கு உள்ளவர்களை பொறுத்தவரை இதுதான் நமக்கு முதலிரவு. ஆனால் நம்மை பொறுத்தவரை எத்தனையோ இரவுகளுக்கு பிறகு இது வந்தாலும் நாம் கணவன் மனைவி என்ற உரிமையோடு சந்திக்கும் அற்புதமான இரவல்லவா? இதை ஏன் பேசி வீணாக்க வேண்டும்? வா, உட்கார். சற்று பொறுங்கள், நாம் சிறிது பேச வேண்டும். முத்துநகை, இது பேசுகின்ற நேரம் அல்லவே. பேசாதவரை இதில் ஒரு தெளிவு பிறக்காதே. என்னதான் பேச வேண்டும்? சீக்கிரம் சொல். நீங்கள் இவ்வளவு காலம் முயற்சி செய்தோம், ஏன் இன்னும் தங்கள் லட்சியத்தில் வெற்றி காணவில்லை? எதை பற்றி கூறுகிறாய்? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? சோழ நாட்டை வெற்றி காண வேண்டும் என்பதுதானே தங்களின் லட்சியம்? அதில் என்ன சந்தேகம் உனக்கு? கரிகாலரை வெல்லாமல் அந்த வெற்றியை நீங்கள் பெற முடியாதல்லவா? உண்மைதான். அப்பொழுது அதை முதலில் செய்யுங்கள். நீயா இப்படி சொல்கிறாய்? கரிகாலருக்காக உங்களை கொல்ல வந்தவள் இப்பொழுது உங்களிடமே கரிகாலரை கொல்லுங்கள் என்று சொல்வதால் நீங்கள் இப்படி கேட்கிறீர்களா? எப்பொழுது உங்களை கணவராக ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுதே உங்களது லட்சியங்கள் அனைத்தையும் என்னுடையதாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நான் தங்களுக்காகவே வாழ்வேன். ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் போது அதை அடையும் வரை நாம் சற்று விலகி இருக்க வேண்டும் என்ற சூளுரையை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பயணத்திற்கு ஒரு வேகம் கிடைக்கும். அதனால் நீங்கள் சோழ நாட்டை வென்ற பிறகுதான் நமக்குள் கணவன் மனைவி என்ற உறவு தொடர வேண்டும். அதுவரை ஒரு லட்சிய போராளிகளாக உடல் அளவில் நாம் பிரிந்தே இருப்போம். இந்தா. அம்மா, இன்னுமா இவனுக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்துதான் இவனை கெடுத்து வைத்திருக்கிறீர்கள். உனக்கு ஏன் பொறாமை? வேண்டுமானால் நான் சாப்பிட்ட மிச்சம் இருக்கும் அல்லவா, அதில் ஒரு வாய் உனக்கு ஊட்டிவிடச் சொல்லி நீ சாப்பிட்டுக்கொள். ஏனடா, நான் உனக்கு மூத்தவளா இல்லை நீ எனக்கு மூத்தவனா? அம்மா கையால் நான் சாப்பிட்ட மிச்சத்தை தான் இப்போது நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். அதை மறந்து விடாதே. இருக்கலாம், ஆனாலும் நான் ஆண் பிள்ளை. வேளிர்குடியின் வீரத்தினை உலகிற்கு வெளிப்படுத்த போகின்றவன். வாருங்கள் அண்ணா. தாங்கள் இந்த நேரத்தில் இங்கு வருவீர்கள் என்று சற்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் இங்கு வருவதை பற்றி வீரன் வந்து கூட கட்டியம் கூறவில்லையே. அதனால என்னம்மா? உங்களை முறைப்படி வரவேற்க ஏற்பாடு செய்திருப்பேனே. தங்கையை காண அண்ணன் வரும்பொழுது முன்னறிவிப்பு எதற்கு? இருந்தாலும் இந்த நாட்டின் மாமன்னர் என்ற முறையில் தங்களுக்குரிய கௌரவத்தை நான் தர வேண்டும் அல்லவா? இப்பொழுது நான் மன்னனாக வரவில்லை, உன்னுடைய அண்ணனாக வந்திருக்கிறேன். போதுமா?
என்ன கதிர்காமா, நீ உன் தாயின் கையால் சாப்பிடும் பொழுது நான் வந்து தடுத்து விட்டேன் என்று என் மீது கோபமா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. வேண்டுமென்றால் நானே என் கையால் ஊட்டி விடட்டுமா? இப்படி வா. தேவையில்லை. பிறகு எதற்கு உன் முகத்தை என்று வைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்றுதான். அண்ணே கதிர்காமா, என்ன பேசுகிறாய்? இந்த இந்த அரண்மனையே அவருடையதுதானே. அவருடைய கருணையால் தான் நாம் இங்க இருக்கிறோம். அம்மா, இவனை கொஞ்சம். அம்மா, நான் வேண்டுமானால் இவனை விளையாட அழைத்து செல்லட்டுமா? முடியாது முடியாது, நான் எங்கும் போக மாட்டேன், இங்குதான் இருப்பேன். பூங்கோதை, சொல்லுங்கள் மாமா. மலர்கொடி உன்னை சந்தித்தாளா? கதிர்காமன் விஷயமாக என்னிடம் பேசியவற்றை உன்னிடம் கூறினாளா? சொன்னாள் மாமா. உன் தாயிடம் அதை பற்றி நீ சொன்னாயா? இன்னும் இல்லை மாமா. ஏன்? நீங்களே வந்து அம்மாவிடம் அதை பற்றி பேசப் போவதாக மலர்கொடி சொன்னாள். அதனால் உங்கள் வாக்கால் நீங்கள் சொன்ன பிறகு அதை பற்றி நான் சொல்லலாம் என்று இருந்துவிட்டேன். அப்படி என்ன விஷயம் அண்ணா? இப்பொழுதே என்னிடம் கூறுங்கள். கதிர்காமன் இப்படியே சரியானபடி கல்வி பயிலாமல் அங்கும் இங்கும் சுற்றிக் கொண்டிருந்தால் எப்படி? அதனால் தான் உரிய ஏற்பாடு ஒன்றை செய்யலாம் என்று நினைத்தேன். வேண்டாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? கதிர்காமனுக்கு கல்வியே வேண்டாம் என்கிறாயா? நான் அப்படி சொல்லவில்லை. கதிர்காமன் கல்வி பயில வேண்டும் என்பதற்காக அவனை ஏதாவது ஒரு குருகுலத்திற்கு அனுப்பி அவனை அங்கேயே தங்கியிருக்க ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்றேன். நான் கதிர்காமனை குருகுலத்திற்கு அனுப்பப் போவதாக சொல்லவே இல்லையே. அதற்குள் ஏன் நீ இப்படி பதறுகிறாய்? வேறு என்ன? நமது அவைப்புலவர் காரிக்கண்ணனார் எனக்கு நண்பர் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். அவருடைய இல்லத்திற்கு கதிர்காமனை அனுப்பி கல்வி பயிலச் செய்யலாம். நம் குடும்பத்து பிள்ளை என்பதால் அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நன்றாக கற்றுத் தருவார். நல்ல பழக்க வழக்கங்களையும் பயிலச் செய்வார். கதிர்காமன் வெகு விரைவில் சிறந்த கல்விமானாகவும் ஒழுக்க சீலனாகவும் மாறிவிடுவான். முடியாது முடியாது, நான் எதற்கு சோழ நாட்டு புலவரிடம் பாடம் படிக்க வேண்டும்? நான் போக மாட்டேன். கதிர்காமா, முதலில் இப்படி பேசுவதை நிறுத்து. அம்மா, கதிர்காமன் புலவர் காரிக்கண்ணனார் வீட்டுக்கு செல்வதால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருடைய இல்லம் ராஜ வீதியிலிருந்து 4 வீதிகள் தள்ளிதான் இருக்கிறது. நாமே இவனை காலையில் அங்கு அழைத்து சென்று விடலாம். மாலையில் சென்று அழைத்து வந்து விடலாம். அதன் பிறகு இவன் இங்கு வழக்கமாக விளையாடிக் கொண்டிருந்து விட்டு நம்மோடுதான் உறங்கப் போகிறான். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆமாம் ஆமாம், ஆனால் இவன் வேளிர்குல ரத்தம் சோழ நாட்டு புலவரிடம் பாடம் பயிலக்கூடாது. அதுதானே மங்கம்மா? நான் இங்கு வரும்பொழுதே அவன் தன்னை வேளிர்குல வீரன் என்று சொல்லிக் கொள்வதை கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். சோழ நாட்டை உயர்த்தி பேசியதற்காகத்தான் அமைச்சரின் பேரனை தாக்கினான் என்பதையும் நான் அறிவேன். இந்த அளவிற்கு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் என்பதையும் நான் அறிவேன். ஆனால் இவன் உடம்பில் வேளிர்குடி ரத்தம் மட்டும் ஓடவில்லை, அவனது தாயான உனது சோழகுல ரத்தமும் ஓடுகிறது என்பதை கதிர்காமனுக்கு புரியவை. அண்ணா, இவன் சிறு பிள்ளை என்பதால் இவனுடைய பல தவறுகளை நீங்கள் மன்னித்திருக்கிறீர்கள். அதேபோல் இதையும் மறந்து விடுங்கள். இவனுடைய நன்மைக்காகத்தான் நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாதா என்ன? தங்களின் விருப்பப்படியே புலவர் காரிக்கண்ணனாரிடம் கல்வி கற்க கதிர்காமனை நிச்சயம் நான் அனுப்பி வைக்கிறேன்.
போதும் போதும். ஆஹா, அற்புதம் அற்புதம் முத்துநகை. இவ்வளவு சுவையாக உணவு அருந்தி வெகு நாட்கள் ஆகிறது முத்துநகை. சமைத்தவர்கள் அருகில் நீ இருந்ததால் என்னவோ இவ்வளவு சுவையாக சமைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இல்லை பிரபு, பிறகெப்படி? இவை அனைத்தையுமே நானே சமைத்தேன். உண்மையாகவா சொல்கிறாய்? ஏன், நான் சமைத்தேன் என்பதில் உங்களுக்கு சந்தேகமா? அப்படி இல்லை. மகாராணியான நீ சமையலருக்கு சென்று இதெல்லாம் செய்வது அவ்வளவு நன்றாக இருக்காது என்பதற்காக சொன்னேன். என்ன பிரபு, இப்பொழுதுதான் மிகவும் சுவையாக இருக்கிறது என்றீர்கள். அதற்குள் நான் சமைப்பது நன்றாக இருக்காது என்கிறீர்களே. முத்துநகை, உனக்கு நன்றாக நகைச்சுவை உணர்வு இருக்கிறது. நான் அதை பற்றியா சொன்னேன்? பார்ப்பவர்கள் மகாராணியே வந்து சமைக்கிறார்கள் என்று சங்கடப்படுவார்கள் என்று சொன்னேன். அது அவ்வளவு நன்றாக இருக்காது இல்லையா? பிரபு, கணவருக்காக மனைவி சமைப்பதை எவரும் குறை சொல்ல மாட்டார்கள். மாளிகையில் வாழும் மகாராணியானாலும் மண்குடிசையில் வாழும் எளியவளானாலும் கணவனுக்கு மனைவி தானே தன் கையால் சமைத்து பரிமாறுவதுதான் அவளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். புத்துநகை, நாம் இருவருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவதென்னவோ நீதான். நீ எனக்கு மனைவியாக கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் முத்துநகை. சரி, உணவருந்துங்கள். என்ன இது, நானே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்தா, நீயும் சாப்பிடு. வேண்டாம் பிரபு, நான் சாப்பிட்டு சுவையாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தான் உங்களுக்கு பரிமாறி இருக்கிறேன். இருந்தாலும் என் கையால் உனக்கு ஊட்டிவிட வேண்டாமா? என்ன பிரபு, நேற்றிரவு நமக்குள் பேசிக் கொண்டதை அதற்குள் மறந்து விட்டீர்களா? முத்துநகை, தாம்பத்திய உறவு வேண்டாம் என்று நீ மறுத்ததை நானும் ஏற்றுக்கொண்டேன். அதற்காக இது போன்ற சிறு அன்பு பரிமாற்றங்கள் கூடவா வேண்டாம் என்கிறாய்? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. சரி, உங்களுக்கு அது மகிழ்ச்சி தரும் என்றால் அதை செய்வதில் தடையொன்றும் இல்லை. ஆனால் ஒன்று, நான் ஊட்டிவிட நீங்கள் உண்டால்தான் நானும் பெற்றுக்கொள்வேன். ஆஹா, பலாச்சுளை தேனில் விழுந்தது போல் இருக்கிறது உன் வார்த்தை. முதலில் நீ கொடு, அதற்கு பின் நான் தருவதை பெற்றுக்கொள். சரி நண்பா, நில்லுங்கள். இது என்ன செயல்? அனுமதி பெறாமல் நீங்கள் எப்படி உள்ளே நுழையலாம்? இந்த மாளிகையில் எங்கு நுழைவதற்கும் எப்போதும் நான் அனுமதி கேட்டதே இல்லை. யார் உங்களுக்கு அந்த உரிமையை தந்தது? என் நண்பன் இருங்கோவேள். இருங்கோவேள் எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கு செல்ல எனக்கு அனுமதி உண்டு. இதற்கு முன்பு நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம். அவர் தனிமையில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் அவரை வந்து சந்தித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர் திருமணமானவர். மனைவியோடு தனியாக இருக்கும் இடத்தில் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் வந்துவிட முடியாது. இனி அவர் வாழ்வில் முதலிடம் மனைவிக்குத்தான். எப்பொழுது மனைவி என்று ஒருத்தி வந்துவிட்டாளோ அப்பொழுதே அவள்தான் அவரது வாழ்வில் சகல உரிமைகளையும் பெற்றவளாகி விடுகிறாள். எந்த நண்பரானாலும் அந்த புறத்திற்கு வெளியில்தான் நிற்க வேண்டும்.